ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க புழங்குறாங்க அப்படிங்கறதுனால அவங்க அப்படியே தாறுமாறா போயிருவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. தப்பு செய்யணும்னு சொன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம திரைக்கு பின்னாடி செவுறு எழுப்பி கட்டி வச்சு ஒரு கோட்டைக்குள்ள மறைச்சு வச்சிங்கன்னா கூட தப்பு செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் செஞ்சிருவாங்க. ஃபாரின்ல பயங்கர கிளென்லினஸ் மெயின்டைன் பண்றாங்க. அந்த கல்ச்சர்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஃப்ரீயா இருக்கிறத நீங்க சொல்றீங்களா? அது ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இந்தியாவுக்கு அது தேவையும் இல்லை. ஒத்து வரவங்க நல்லா இருக்கிறீங்கன்னா ஓகே. நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள கண்ணம் துண்டமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கேயோ போய் இருட்டுல ஏதோ ஒரு காட்டுல போய் காருக்குள்ள இருக்கிறத விட இது எவ்வளோ பெட்டர் தானுங்க. சீரழியணும்னு முடிவு பண்ணிட்டா சரி, அப்போ பாதுகாப்பான இடத்துல 4 பேருக்கு தெரிஞ்சு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதுவே பெட்டர். என்ன கேட்டீங்கன்னா என் வீட்டுக்குள்ள நான் எப்படி இருப்பேங்கிறத நான் சொல்ல முடியும். இன்னொருத்தங்க வீட்டுல போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்? என்ன கேட்டீங்கன்னா நான் என் பொண்ணு காலை உடைப்பேன். சினிமால எனக்கு என் ஸ்டாஃப் ஃபுல்லா டிரைவர் ஜென்ட்ஸ், என்னோட காஸ்டியூம் டிசைனர் ஜென்ட்ஸ், எனக்கு காஸ்டியூம் அசிஸ்டன்ட் என் கூடயே வருவாங்க. நம்ம ஏதாவது ட்ரெஸ் போடுவோம், வெறும் இந்த டான்ஸ் ட்ரெஸ் கிளாமர் ட்ரெஸ் போடும்போது பின்னாடி தைச்சிக்கிட்டு இருப்பாரு, பாட்ல தைச்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த காஸ்டியூம் அசிஸ்டன்ட் ஆண், என் மேக்கப் ஆண், ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆண், டச் அப் ஆண், எல்லாருமே என்னை சுத்தி ஆண்கள் தான். என் கூடயே தான் அவங்க வருவாங்க, என் கூடயே தான் கேரவன்ல இருப்பாங்க, என் கூடயே தான். அவங்க தான் என்னை பார்த்துக்கணும். கூட பிறந்தவங்களோட நீங்க அதே ரூம்ல படுத்து தூங்க மாட்டீங்களா? ஸோ அது ப்ராப்ளமே இல்லை. ஒவ்வொருத்தருடைய மனசு ஒரு இதுல தான். இதெல்லாம் நீங்க கேட்டது தப்பு இல்லை. ஆனா தப்புன்றத கூட தப்பே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நாங்க எப்படி வேணா இருப்போம், கூத்தடிப்போம் அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய சாய்ஸ். வெல்கம் டு தி ஷோ மேம். ஹாய் சுகன்யா, ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட் மேம், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். மேம், இப்போ ரீசெண்டாக அந்த கோ லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருமே, அதாவது பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் ஒன்றா ஒரே இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இது புதுசு கிடையாது. இது ஆல்ரெடி இருக்குது. பெங்களூர்ல எல்லாம் அது சகஜமாயிடுச்சு. என்ன கோலிவிங்னா என்ன ஆக்சுவலி? மேம், ஒரு எஜுகேஷன் ஸ்கூல் மாதிரி இல்லை மேம். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல தங்கிக்கலாம். ஹாஸ்டல் மாதிரி. ஸோ கோ எஜுகேஷன் ஸ்கூல் மாதிரி செப்பரேட் ஹாஸ்டல் இல்லாம சேர்ந்து ஹாஸ்டல் பிஜில தங்குவாங்கல்ல மேம். இப்போ படிக்கிறவங்க எல்லாம் எனக்கு இது தெரியலம்மா. நான்லாம் ஓல்ட் ஜென்னு. அதனால எங்களுக்கும் ஹாஸ்டல்னா லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ட்ஸ் ஹாஸ்டல் தான். கோ எஜுகேஷன் ஐஐடி மாதிரி கோ எஜுகேஷன் ஸ்கூல் காலேஜ்னா கூட ஹாஸ்டல் தனித்தனியாக தான் இருக்கும் கன்ஃபார்மா. ஸோ இது பில்டிங்ல எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்களா இல்ல ரூம்ல கூட? ரூம்ல சேர்ந்து இருக்கிறதா மேம். கோலிவிங்னா என்ன, ஒரு ஹாஸ்டல், ஒரு ரூமுக்குள்ள ஆமாமா ஷேர் பண்ணி இருக்கிறது. ஏன்னா அதுக்கு சொல்றாங்க இளம் தொழிலதிபர்கள், இளம் பிசினஸ் பண்றவங்களுக்குன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷேர் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி ஒரு பிசினஸ் பண்ணணும், ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றாங்க, இளம் தொழிலதிபர்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி என்னது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இந்த மாதிரி ஷேர் பண்ணி இருக்கிறதுல இல்ல புரியுது. ஷேர் பண்ணி இருக்கிறது எக்கனாமிக்கா பட்ஜெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் ஒரே இடத்துல தங்கிக்கிறாங்க, ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிறாங்கங்கிற புரியுது. பட் லேடிஸுக்கு ப்ரைவசி, லேடிஸுக்குன்னு சில ப்ரைவசி விஷயங்கள் இருக்கும். அதே போல ஜென்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கணும்னா அவங்க ஜென்ட்ஸோட இருந்தாதான். இல்ல மேம், காமனா எப்படி ஃபாரின்ல காமனா இருக்காங்களோ, ஃபாரின்ல காமனா இருக்காங்கன்னு யார் சொன்னா? அப்படிதான் மேம் சொல்றாங்க. ஃபாரின்ல கல்ச்சர் மாதிரி தானே இங்க வருது அப்படிங்க சொல்றாங்க. ஃபாரின் கல்ச்சர் மாதிரி இங்க கொண்டு வராங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்றாங்க. இப்ப பெங்களூர்ல ஃபாரின் கல்ச்சர் மாதிரி நானும் ஆமோதிக்கிறேன். ஃபாரின் மாதிரி பங்க்சுவலா பர்ஃபெக்ட் டைமுக்கு கீப் அப் பண்ணுறோமா, லைனில் நிற்கிறோமா? இங்கே இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலாக நம்ம நிற்போம். ட்ரெயின்கிட்டயோ ஏரோப்ளேன்கிட்டயோ போர்டிங்னு சொல்கிற ஒரு லைனில். இதுக்கெல்லாம் ஃபாரினில் நம்ம யாருக்கும் சொல்லவே தேவையில்லை. ஃபாரினில் பயங்கர கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த கல்ச்சர்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? அது ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இந்தியாவுக்கு அது தேவையும் இல்லை. தமிழ்நாடு பெங்களூர்ல வந்துருச்சு ஆல்ரெடி. இந்த மாதிரி கோ லிவிங்ல இருக்கிறாங்க. இப்ப சென்னை போறவங்க இருக்கிறாங்க. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அது எப்படி வேணா இருக்கலாம். சி அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு நான் படிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல, என் ஸ்டூடெண்ட் இயர்ஸ்ல நான் எங்க போனாலும் என்னோட படிச்சவங்கெல்லாம் நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ நான் ஊர் ஊராக போய் நடிச்சிட்டு இருப்பேன், ஈவெண்ட்ஸுக்கு போவேன். அப்போல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் போய் நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாம் பாய்ஸ் தான். அவங்க ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் பாய்ஸ் அந்த தான். மாதிரி இல்ல அப்போ வந்து நான் அவங்களோட தங்கி இருக்கேன், ராத்திரி முழுக்க அரட்டை அடிச்சிருக்கோம். அங்கேயே தான் எனக்கும் ஒரு இது போடுவாங்க, அவங்களோட பேசிக்கிட்டு அவங்களோடயே நம்ம வந்து நம்ம தூங்குவோம். அடுத்த நாள் காலையில் அவங்களோட டூத் பேஸ்ட் எடுத்து பல் தேப்போம், எல்லாம் ஓகே, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அது அவங்க சம்மந்தப்பட்டது தான். பட் அதுதான் ஃபாரின் கல்ச்சர், அதனால அது ஓகே. இதெல்லாம் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பிகாஸ் இது ஒவ்வொரு இடத்துக்கு சாய்ஸ் மாறுபடும். இன்னைக்கு வந்து பஸ்ஸில் வந்து மகளிர் மட்டும் சீட் எதுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நான்லாம் வந்து அதெல்லாம் என்றைக்கும் அது எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஜென்ஸால் நிற்க முடியும், லேடிஸால் நிற்க முடியுமா? தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். வெளியே தெரியாத நிறைய வீக்னஸ் இருக்கு. ஓகே, ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்ம ஒன்றும் மிலிட்ரியில் போய் பார்டரில் போய் லேடிஸ்க்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்கல. பட் சோஷியலி சொல்றேன், பிஜி எப்படி பொண்ணுங்க பிஜில தங்குறாங்களோ அந்த மாதிரி பொண்ணும் பையனும் ஒரே ஒரு அந்த பொண்ணுக்கும் அந்த இங்க பாருங்க அப்படி இருக்காங்க. பொண்ணுங்களுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களுக்கும் சம்பந்தப்பட்ட பசங்களுக்கும் அது ஓகேன்னு சொன்னா அது ஓகே. அதை கேட்கறதுக்கு நமக்கு இல்லை தப்பு செய்யணும்னு சொன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம திரைக்கு பின்னாடி செவுறு எழுப்பி கட்டி வச்சு ஒரு கோட்டைக்குள்ள மறைச்சி வச்சிங்கன்னா கூட தப்பு செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் செஞ்சிருவாங்க. ஒழுக்கத்தை நாம வந்து இது போட்டு செரை போட்டு கட்டுப்படுத்த முடியாது. இது கலாச்சார சீரழி. அதே போல ஒழுக்க கேடையும் நாம ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க புழங்குறாங்க அப்படிங்கறதுனால அவங்க அப்படியே தாறுமாறா போயிருவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தா சினிமாவில் நான் இருந்திருக்கேன்ல, சினிமாவில் எனக்கு வந்து என் ஸ்டாஃப் ஃபுல்லாக டிரைவர் ஜென்ட்ஸு, காஸ்டியூமர் என்னோட காஸ்டியூம் டிசைனர் ஜென்ட்ஸு, எனக்கு காஸ்டியூம் அசிஸ்டண்ட் என் கூடயே வருவாங்க. நம்ம ஏதாவது ட்ரெஸ்ஸு போடுவோம், வெறும் இந்த டான்ஸ் ட்ரெஸ்ஸு கிளாமர் ட்ரெஸ் போடும்போது பின்னாடி தைச்சிக்கிட்டு இருப்பாரு, அந்த ஸ்பாட்ல வந்து தைச்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டு ஆண், என் மேக்கப் ஆண், ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆண், டச்சப் ஆண், எல்லாருமே என்னை சுற்றி ஆண்கள் தான். என் கூடயே தான் அவங்க வருவாங்க, என் கூடயே தான் கேரவன்ல இருப்பாங்க, என் கூடயே தான் அவங்க தான் என்னை பார்த்துக்கணும். சரிங்களா? அப்படி நம்ம வந்து அதுக்காக அதை நம்ம கோச்சப்படுத்த முடியாது. பர்ஃபெக்ட். எனக்கு அவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், பிரதர்ஸ் மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஜென்ட்ஸ் தான். இன்னும் சொல்ல போனால் நிறைய தரம் அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் போயிடுவாங்க. நான் வந்து ஷார்ட்லாம் முடிச்சுட்டு ராத்திரியோட ராத்திரியாக காரில் யூனியன் டிரைவர் காரில் போவோம். அந்த யூனியன் டிரைவர் இன்னொரு கேபில் போகிறதுக்கோ இல்லை லக்ஸுரி டாக்ஸியில் போகிறதுக்கோ கூட நம்ம யோசிப்போம், யார் டிரைவர்னு யோசிப்போம். இன்னைக்கு வந்து ஒரு ரைட் ஷேர் ஆப்பில் கூட வி ஆர் வரிட், ரைட்? வெரஸ் யூனியன் டிரைவர்னா பெத்தவங்களை விட கூட பிறந்தவங்களை விட அவ்வளோ பத்திரமா சேஃப்டியாக கூட்டிகிட்டு போவாங்க. போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேடிஸ் சேஃப்டி அண்ட் ஃபிசிக்கல் பத்திரமா. இது நம்ம தூங்குவோம், அவங்க ராத்திரி முழுக்க தூங்காம அலர்ட்டாக விடும். ஸோ ஆணும் பெண்ணும் பழகிறது தப்புலாம் இல்லை. ஆணும் பெண்ணும் கூட இன்னைக்கு கூட பிறந்தவங்களோட நீங்கள் அதே ரூமில் படுத்து தூங்க மாட்டீங்களா? இல்லையா? ஸோ அது ப்ராப்ளமே இல்லை. ஐ திங்க் ஒவ்வொருத்தருடைய மனசு ஒரு இதில் தான். இதெல்லாம் நீங்கள் கேட்டது தப்பில்லை. ஆனால் தப்புன்றத கூட தப்பே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 2025 அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நாங்கள் எப்படி வேணால் இருப்போம், கூத்தடிப்போம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய சாய்ஸ். என்னால் அப்படி அந்த சாய்ஸ் இப்போ கவர்மெண்ட்டே ஓகே. அது இப்போ பெங்களூர் மாதிரி கர்நாடகா மாதிரி ஒரு ஊர்லகள்லையுமே அது வந்து இப்போ ரொம்ப நார்மலாக நடக்குது. ரொம்ப நார்மல். கோ லிவிங்கிறது ஒன்றா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒன்றா தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க மேம். அது வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்போ சென்னை போரூரில் வந்து ஒரு பில்டிங்கே அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஈஸியாக போய் தங்கிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளாம் போனோம்னா வாடகைக்கு நீ ஒரு பொண்ணு தனியாக போனால் தரமாட்டாங்களா, வாடகைக்கு
தரலாம் மாட்டாங்களே. இப்போ வந்து அதுக்குன்னே பிரத்யேகமாக கட்டுறாங்க. ஸோ நம்ம போய் ஈஸியாக வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்துருச்சு. இது நார்மலைஸ் ஆகுது. இது ஹெல்தியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, சரிநிகர் சமானம். ஹெல்தியாக நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிறீங்க, பாசிட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இதனால எந்த குற்றமும் நடக்காதா மேம்? குற்றம் வந்து இதனால இப்போ இது இல்லாமல் மட்டும் குற்றமே நடக்கலையா என்ன? நடக்குது. பட் இது வந்து ரொம்ப கிராமப்புறங்கள்ல கூட வந்து அதான் சொல்றேனே, குற்றத்துக்கும் நம்முடைய அது இன்னும் சொல்ல போனால் இப்படி தானே ஸ்கூலுக்கும் சொல்லியிருப்பாங்க. நான் படித்தது பியோர் கேர்ள்ஸ் ஸ்கூல், கான்வென்ட். அந்த ஆனால் எதிரில் வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூல் இருந்தது, அதுவும் கான்வென்ட். அது பியோர் பாய்ஸ் ஸ்கூல், இது பியோர் கேர்ள்ஸ் ஸ்கூல். பஸ் ஸ்டாப்பெல்லாம் ரடகளமாக இருக்கும், சரியா? ஸோ வயசு பசங்க நீங்கள் எப்படி அடக்கி வச்சாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்ய போகிறாங்க. நான் எவ்வளவு என்னுடைய கடந்த கால நினைவுகளெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஜென்சியாக இருப்பீங்க, நான்லாம் வந்து 70s சில்ட்ரன். அப்போல்லாம் வந்து இந்த பப்பு நைட் கிளப்பெல்லாம் கிடையாது. டிஸ்கோ எப்போன்னா டே டைம் டிஸ்கோ. ராத்திரியில் வீட்டை விட்டு லேட் நைட்டில் பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பகல் நேரத்தில் ஆஃப்டர்நூனில் தான் டிஸ்கோவெல்லாம் நடக்கும். இந்த டான்ஸ் கிளப்ஸ்லாம் நடக்கும். அப்போ தான் என்னவோ ஏதோ மேட்டினி ஷோக்கு போகிற மாதிரி எல்லாரும் போவாங்க சாட்டர்டேயில், டே டைமில். அதுலேருந்து எவ்வளவோ தூரத்துக்கு நார்மலைஸ் ஆகிறது நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? இப்போ வந்து டே டைமில் அந்த மத்தியானத்தில் தான் எழுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க எல்லாம். இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன். சரி நீ போ, சந்தானம் ஹீரோ, டிக்கிலோ நான் நினைக்கிறேன், அந்த மனைவி கேரக்டர் சொல்லுது, பயங்கர ஃப்ரீக் அவுட். சரி நீ போ, நான் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். 6 மணி தானே, இப்போ 5 மணி ஆகுது, 1 hour நான் வெயிட் பண்ணி உன்னை கூட்டிகிட்டே போகிறேன்னு. ஏய் நான் சொன்னது காலையில் 6 மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ராத்திரி முழுக்க தண்ணி அடிச்சுட்டு காலையில் முழுக்க தூங்கிட்டு இருக்கோம். பயங்கர மாடர்னாக வளர்ந்த டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவங்க நடைமுறையில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை மிகைப்படுத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. யங் ஜென்ரேஷனுக்கு இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? ஏன்னா ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருந்தால் ஓகே, ஆனால் இப்போ வந்து பார்க்குற சூழ்நிலை அந்த கோ எஜுகேஷன்லேயே ஒன்றா படிக்கும்போது இல்லை அது பரவாயில்லையே. இப்போ கோ எஜுகேஷனில் பாருங்கள், இப்போ நான் படித்தது கேர்ள்ஸ் ஸ்கூல், எதிரில் பாய்ஸ் ஸ்கூல். என்னவோ காணாததை கண்ட மாதிரி இங்கே தனியாக வச்சு அங்கே தனியாக வச்சு நிறைய பேர் வந்து புரிதல் சரியாக இல்லாமல் வளர்ந்தாங்க. எல்லாரையும் சொல்லலை, மேக்சிமம் எல்லாரும் படிக்கிறதுக்கே எங்களுக்கு மார்க் வாங்குறதுக்கே ஒன்றை புடி என்ன புடின்னு இருந்தது. ஆனால் அந்த வயசுக்குன்னு ஒரு சில யோசனைகள் வரும்ல. பட் இப்போது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேர்ந்து ஒரு கோ எஜுகேஷனில் இருக்கிறத வந்து நான் ஹெல்த்தி இதுவாக தான் பார்க்குறேன். அது ஒரு நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சியாக பார்க்குறேன். மெயினாக கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு சொல்கிறேன். சின்ன பசங்களுக்கு, வயசு பசங்களுக்கு வந்து கேர்ள்ஸை பார்த்தா அப்படியே புத்தியெல்லாம் அப்படின்னு அதெல்லாம் இப்போ ஆகிறது இல்லை. ஒரு பெண்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து பள்ளிக்கூடத்துலேயே கற்றுக்குறாங்க. ஓகே, கோ எஜுகேஷன் ஓகே, கோ லிவிங்கில் இல்லை அதான் அந்த மாதிரி. அப்போது இப்போ பெண்களை ஆஃபீஸில் இருக்கிற கலீக்ஸை நாம் எப்படி சோஷியலாக நடத்தணும், நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம எப்படி கல்ச்சராக டிசிப்ளினாக நடத்தணும் அப்படின்னு கூட கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக இதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக போயிடுமே மேம். ஏன்னா ஒரு ஃப்ளாட்டில் வந்து இப்போவுமே என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃப்ளாட்டில் இப்போ பார்ட்டிலாம் குறைஞ்சி இப்போ ஃப்ளாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டு பார்ட்டி பண்ணுறாங்க, ஹவுஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. ஹவுஸும் இல்லை பார்ட்டியும் இல்லை கிடைக்குது. இப்போ இது வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் இது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக தானே செய்யும். எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுமே, ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேயுமே இருக்காதே அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? இல்லை இதில் நம்ம ஜட்ஜ் எப்படி பண்ணுறது? நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபாரின் கல்ச்சர்னு. நான் ஃபாரினில் 20 years இருந்திருக்கேன்.
யூரோப்பில் ரொம்ப லிபரலான இடங்கள்ல இருந்திருக்கேன். யூஎஸில் வந்து அவ்வளோ லிபரல் கிடையாது. யூஎஸ் வந்து ஒரு கட்டுப்பட்டி ஊர். அமெரிக்கா வந்து ரொம்ப ஃப்ரீக் அவுட்டெல்லாம் இருக்காது. கம்பேர்ட் டு யூரோப் தான் ரொம்ப லிபரலாக இருப்பாங்க. சோஷியலாக சமூக கட்டமைப்புமே லிபரலாக இருக்கும். விதிமுறைகள் இந்த சமூக கட்டுப்பாடுகள்ங்கிறது வந்து அங்கே அதை கட்டுப்பாடுங்கிறத ஒரு கெட்ட வார்த்தையாக அவங்க பார்ப்பாங்க. யாரும் யாருடைய தனி மனித சுதந்திரத்திலையும் தலையிடக்கூடாது அப்படின்னு. யூஎஸ் அப்படி கிடையாது. யூஎஸ்ல இன்னும் வந்து கடவுள் பக்தி, அப்புறம் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு நிறைய இருக்கு. ஓகே. ஹாலிவுட் படத்துல வர்றது, மியூசிக் வீடியோல வர்றது வந்து யூஎஸ்ஏ கிடையாது. அது எப்படின்னா நம்ம சினிமாவில் பார்க்குறது வந்து டூயட் பாடிக்கிட்டு இருக்கிறது எப்படி நம்ம நிஜ வாழ்க்கையில் இல்லையோ அதே போல் யூஎஸ்லேயும் வந்து இந்த ஃப்ரீக் அவுட்டாக வீடியோவில் பார்க்குறதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டுக்கு வீடு பார்க்க முடியாது. ஓகே. ஆனால் நான் வந்து யூரோப்பில் எல்லா விதமான கல்ச்சரையும் பார்த்துருக்கேன். நான் ஜெர்மனியில் இருந்தப்போ அங்கே ஷவர் ஸ்டால்ஸ் இருக்கும். ஜிம்முக்கு போகிறோம், ஸ்விம்மிங்க்குன்னு அங்கே வந்து ஏன்னா குளிர் பிரதேசம் இல்லை, அங்கே பப்ளிக் பாத்ஸ் இருக்கும். பப்ளிக் பாத்தில் பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கும். அங்கே ஆண்களுக்குன்னு தனி பேதிங் ஏரியா, பெண்களுக்குன்னு தனி பேதிங் ஏரியா இருக்கும். அங்கே வந்து எந்த சுவருமே காமன் பேதிங் ஏரியா. ஓகே. எல்லா பெண்களும் குத்தால அருவியில் குளிக்கிற மாதிரி குளிச்சிக்க வேண்டியது தான். ஓகே. ஓகே. இங்கே குத்தால அருவியில் நம்ம உடையோட குளிக்கிறோம்ல, அங்கே நான் மட்டும் எனக்கு தெரியாது இல்லை சொல்கிறேன். எல்லாரும் ஃப்ரீயாக தான் குளிப்பாங்க, எல்லாம் லேடிஸ் தான், எல்லாரும் அப்படிதான் அதே போல் ஜென்ட்ஸ்லேயும் எல்லாரும் ஃப்ரீயாக தான் குளிப்பாங்க. அது அங்கே ஒரு மேட்ரே கிடையாது. அது அவங்க கல்ச்சர். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தூக்கி வாரி போட்டு அப்படின்னு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே எல்லாரையும் பார்க்கும்பொழுது அவங்க யாருக்கும் அதை பற்றி யாரையும் பார்த்துக்கிட்டு இல்லை அப்படின்னு இல்லை. அவங்க ரொம்ப நார்மலாக குளிச்சுட்டு உடை மாற்றிக்கிட்டு வெளியே போகிறாங்க. இதில் வந்து ஒரு விஷயமே இல்லை. ஸோ அவங்களுக்கு பழக்கமான ஒரு விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வரல. இங்கே அந்த மாதிரி நடந்துச்சுன்னா எவ்வளவு பாலியல் வன்முறைகள் நடக்கும்னு எனக்கே சொல்ல தெரியல. ஏன்னா நமக்கு அது பழக்கம் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருடைய பழக்கம்தான். அங்கே போகும்போது அதுக்கு ஒத்து வந்தால் அதோட சேர்ந்து நீங்களும் கும்மியாடிங்க, முடியலையா வீட்டிலேயே குளிச்சுக்கிங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். அதே தான் நான் கோலிவிங்க்கும் சொல்கிறேன். பெங்களூரில் ஒத்து வருதா, சரிம்மா, ஒத்து வரவங்க நல்லா இருக்கிறீங்கன்னா ஓகே. நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கண்ணம் துண்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சென்னையில் வந்துருச்சு இப்போ ஓரூரில் பில்டிங் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டுருக்காங்க. இல்லை இப்போ அதாவதுங்க மூளைக்கு மூளை இங்கே பப் இருக்குது, அது முழுக்க ஆள் இருக்குது. எல்லாரும் என்னவோ சினிமாக்காரங்களை சொல்லுவாங்க, சினிமாவில் தான் ஒழுக்கம் இல்லை, எல்லாம் குடிச்சிட்டு அலையிறாரு மாதிரி பேசுவாங்க. மூளைக்கு மூளை பப்பு யாராவது சினிமாக்காரன் தான் உள்ளே உட்காந்துருக்குறாங்களா? எல்லாம் 18+ எத்தனையோ விதவிதமான மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. மோஸ்ட்லி யங்கர் ஜென்ரேஷன் தான் இருக்கு. எல்லாரும் இருக்காங்க அங்கே. இன்ஃபேக்ட் சினிமாக்காரங்க தான் இல்லவே இல்லை, இல்லைங்களா? ஸோ பப்பு வரும்போது பப்பு கலாச்சாரத்தினால அப்படியே நம்ம அழிஞ்சு போகிறோம் அப்படின்னு ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி சொன்னாங்க. அடுத்தது செல்ஃபோன் கலாச்சாரத்தினால நம்முடைய தமிழ் பண்பாடு அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வந்து குறைஞ்சி போகிறதா தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும்? தமிழ் சமூகத்தில் சாதனையாளர்கள் சாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, ஜாலியாக இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க, கெட்டு சீரழிகிறவங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் அதோடைய வடிவம் தான் மாறுது. படிக்கிற பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்குது, குடிக்கிற பிள்ளைங்க குடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதும் அடுத்தது வருது. இதுலேயும் நல்லவங்களும் இருப்பாங்களா, கெட்டவங்களும் இருப்பாங்க. பிரதர்ஸாக நினச்சி பாதுகாப்பாக ஒரு பெண் இருக்கிறதுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஏதோ என்ன கேட்டால் அதில் என்ன தவறு இல்லை, அவங்க இஷ்டம், அவங்க இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கேயோ போய் இருட்டில் ஏதோ ஒரு காட்டில் போய் காருக்குள்ளே இருக்கிறத விட இது எவ்வளோ பெட்டர் தானேங்க? உண்மையை சொல்லுங்க. சீரழியணும்னு முடிவு பண்ணிட்டா
சரி, அப்போ பாதுகாப்பான இடத்துல 4 பேருக்கு தெரிஞ்சு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதுவே பெட்ரு. அப்படி வரீங்க. ஆமா. ஆனா நான் அதுக்காக இதை சீரழிவுன்னு நான் கலாச்சார சீரழிவுன்னுலாம் சொல்லலை. இது ஒரு கலாச்சார மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிதான். நான் அமெரிக்காவில் இருக்குது இங்கே இருக்குதுங்கிறத நான் மறுக்கிறேன். அங்கே செய்கிறதெல்லாம் நம்ம இங்கே செய்ய முடியாது. வெள்ளைக்காரன் பேப்பரில் யூஸ் பண்ணுறான், அதெல்லாம் நம்ம அவன் வந்து ரொட்டி திங்கிறான், நமக்கு வந்து 2 நாள் கழிச்சு சோறு திங்கலைன்னா முடியல. அது தமிழன் வந்து தயிர் சோறு சாப்பிடலன்னா சாப்பிடுதா கணக்கே கிடையாது இல்லைங்களா? எத்தனை நாளுக்கு நம்ம வந்து ரொட்டியில் தடவி ஃபோர்க்கு வச்சு சாப்பிட்றது? அவங்கெல்லாம் நம்ம இட்லி தோசைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே நான் நிறையா அங்கே வந்து எத்தனையோ வெஜிடேரியன்ஸை பார்த்துருக்கேன். கடவுள் பக்தியோடு இருக்கிறவங்கள ஹிந்துஸ் கன்வெர்ட் ஆனவங்கள பார்த்துருக்குறேன். புடவையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சேலை கட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க வெள்ளைக்காரங்கெல்லாம். ஸோ அவங்களோட இது இங்கே வருது, இங்கே வந்து அங்கே போகுது. இல்லை, இப்போ என்ன கிரிக்கெட் எல்லாம் ஆடுறோம் நம்ம, எல்லா நாட்டு டீம்ஸும் இங்கே வர்றாங்க, நாம் எல்லா நாட்டுக்கும் போகிறோம். இன்றைக்கி வெறும் நீங்கள் போகணும் நான் போகணுங்கிறது இல்லையா? அந்த கலாச்சாரத்தை நம்ம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் பார்த்தா கூட நமக்கு டெய்லி ஃபோனில் நியூஸ் பார்த்தாலே நமக்கு அதெல்லாம் தெரியுது. ஸோ ஒவ்வொரு நாட்டிலேருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். இந்த கோலிவிங் ஜப்பானில் இருக்கா? இல்லை. ஏன்னா ஜப்பான், சிங்கப்பூர் இந்த நாடுகள் போன்று தமிழகமும் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஜப்பான் வந்து பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஓகேன்னு நான் நினைப்பேன். ஓகே. அதர்வைஸ் ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது, திருமணத்துக்கு முன்னாடி பழகிறது அப்படிங்கிறதெல்லாம் இனிமேலாம் நிறுத்த முடியாது. அதெல்லாம் பயங்கர நார்மல் ஆயிடுச்சு, அதெல்லாம் நிறுத்த முடியாது. என்ன கேட்டிங்கன்னா என் வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருப்பேங்கிறத நான் சொல்ல முடியும், இன்னொருத்தங்க வீட்டில் போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்? புரியுது மேம். என்ன கேட்டிங்கன்னா நான் என் பொண்ணு காலை உடைப்பேங்க, அது ஏன் வீடு. பட் நான் இன்னொருத்தவங்களோட சுதந்திரத்தில் எப்படி நான் தலையிட முடியும்?